ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். Hebrews chapter 12 verses 16 and 17. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யார் என்று சொன்னால் யாக்கோபின் சகோதரனாகிய ஏசா. இந்த ஏசா அவன் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமான ஒருவேளை பயிற்றங்கூழுக்காக அவன் தன் சகோதரனுக்கு விற்று போட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை அவன் அசட்டை செய்தான். அப்படி அசட்டை செய்த பிற்பாடு அவன் அந்த ஆசீர்வாதத்தை தேட வேண்டிய ஒரு காலம் வந்தது. அதனுடைய முக்கியத்துவம் அறிந்து கொண்ட பிற்பாடு அவன் அந்த ஆசீர்வாதம் மறுபடியும் கிடைக்குமா என்று அவன் தேடி பார்த்தான். ஆனால் தேடி பார்த்தபோது அங்கே அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் அவன் கையை விட்டு நழுவி போனதை அவன் உணர்ந்தான். 17ஆம் வசனம் சொல்லுது, ஏனென்றால் பிற்பாடு அப்படின்னு போட்டிருக்கு. பிற்பாடுன்னு போட்டிருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் மனம் திரும்ப வேண்டிய காலத்தில் மனம் திரும்பலை. அவன் ஆசீர்வாதத்தை தேட வேண்டிய நேரத்தில் அவன் தேடலை. அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று அந்த நேரத்தில் அவன் மனம் திரும்பி இருந்தால் ஒருவேளை ஆண்டவர் அவனுக்கு அனுகிரகம் செய்திருப்பார். ஆனால் இங்கே போட்டிருக்குது பிற்பாடுன்னு போட்டிருக்குது. ஆஃப்டர்வர்ட்ஸ். அது எல்லா காரியமும் முடிந்து நடந்து அந்த காலங்களெல்லாம் கடந்து போன பிற்பாடு அதுக்கப்புறமேல் தான் பாருங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 Corinthians chapter 6 verse 2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இப்பொழுதே ஆண்டவர் அனுக்கிரக காலத்தை ஆண்டவர் நமக்கு பீரியட் ஆஃப் கிரேஸ், கிருபையின் நாட்களை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த கிருபையின் காலம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு எல்லை உண்டு. ஏசாவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு கிருபையின் காலத்தை கொடுத்தார். ஆனால் அந்த கிருபையின் காலத்தை அவன் நிராகரித்து விட்டான். அந்த காலத்தில் அவன் மனம் திரும்பலை. காலம் கடந்து போன பிற்பாடு அவன் மனம் மாறுதலை தேடி பார்த்தான், காண முடியலை. அதுபோல் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றே என்று சொல்கிறார். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். ஆதலால் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம மனம் திரும்பி நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்களெல்லாம் இப்பொழுதே தேட ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. ஏனென்று சொன்னால் மனம் திரும்புதலை ஆண்டவர் தான் கட்டளையிடுகிறார். யாருக்கு கட்டளையிடுகிறார்? எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். அப்போ ஆண்டவர் மனம் திரும்ப, எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். எந்த மனுஷனாலையும் அவனால் மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்புதல் என்பது தேவன் அருளுகிற ஈவு, தேவன் அருளுகிற ஈவு. அந்த ஈவை ஆண்டவர் கொடுக்கும்போது நாம் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நம்மை விட்டு கொடுக்கும்போது நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவோம் என்பதிலே எந்த சந்தேகமில்லை.
அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கே என்ன போட்டிருக்கு? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு அருளி செய்தார். அப்போ மனம் திரும்புதலை கட்டளையிடுகிறது யாரு? தேவன் தான். யாருக்கு கட்டளையிடுகிறார்? எல்லா மனுஷருக்கும். அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்களா அப்படின்னும் போது இல்லை. காரணம் என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கிருபையின் காலத்தை அவங்க உணர்ந்து மனம் திரும்பி விட்டார்களானால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. ஆனால் அந்த நாட்களை அசட்டை செய்து, அந்த நாட்களை புறக்கணித்து, அந்த நாட்களை அவர்கள் நிராகரித்து விடுவார்களேயானால் ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட ஒரு காலம்? ஏசா என்ன செய்கிறாரு? எபிரேயர் 12:17, ஏனென்றால் பிற்பாடுனா அந்த காலம்லாம் கடந்து போன பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்புகிறான். அதுக்கப்புறமேல் தான் அவனுக்கு ஒரு விருப்பம் வருது. நம்ம மனம் திரும்பிடலாம், நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவன் விரும்பும் போது ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். எப்படி தேடுறான் பாருங்க மனம் மாறுதலை. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அதனால் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் சொன்னது போல இப்பொழுதே இரட்சண்ய நாளாக இருக்கிறது. இந்த இரட்சண்ய நாளிலே நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமேனால் இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இந்த அனுக்கிரக காலத்திலே, இந்த இரட்சண்ய நாளிலே நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அந்த உணர்வுக்குள்ளாக அந்த மனம் திரும்புதலை தேவன் கட்டளையிட்டு அழகாக ஆண்டவர் உங்களை ரட்சித்து கொண்டு வந்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அதனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, நீண்ட காலம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், நீ மனம் மாற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதை தட்டி கொண்டு, அதை தட்டி கழித்து கொண்டு காலத்தை நீங்கள் தாமதித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்று சொன்னால், ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, உங்கள் வாழ்க்கையில் அந்த கிருபையின் வாசல் அடைபட்டு போச்சுன்னா நீங்கள் மனம் மாறுதலை கண்ணீரோடு கவலையோடு தேடியும் காணாமல் போவீர்கள் என்பதுதான் உண்மை. ஆதலால் இந்த நாளிலே ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படி இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆண்டவர் அந்த மனம் மாறுதலை தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அது தேவனுடைய ஈவு. அந்த ஈவை பெற்று ஆண்டவரிடத்தில் சேர கர்த்தர் கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, சீர்கெட்ட ஏசாவை போல நாங்களும் ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களாக இராதபடி எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த காலங்களிலே நாங்கள் மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நாங்கள் வாஞ்சையோடு மண்டையிலே திரும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. கண்ணீர் விட்டு கவலையோடு தேட வேண்டிய காலம் இது. ஒருவேளை இந்த காலத்தை விட்டு நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒருவேளை யாராகிலும் இருப்பார்களானால் ஏசாவுக்கு நேரிட்ட அதே காரியம் நேரிடும் என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீர். ஆசீர்வதியும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.